கேரளா லாட்டரியில் இன்றைக்கி 12ஆம் தேதி இவங்க கொடுத்த கெஸ்ஸிங் என்ன, இந்த கால்குலேஷனில் இவங்க எப்படி அந்த நம்பரை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டோம்னா நாளைக்குடைய கெஸ்ஸிங் வந்து ஈஸியாக இருக்கும். அதை கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா நம்ம கணிக்கலாம். இப்போது பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுவாங்க. அதைத்தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா, இன்றைக்கி ஒரு போர்டு ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 டபுள்ஸ் இறங்கினதுனால ஒரு போர்டை ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இதில் கால்குலேஷன் எப்படி பார்த்திங்கன்னா, இந்த 2 நம்பர் இந்த 2 நம்பர் அப்படி கால்குலேஷன் எடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் 9 - 4 5 சரிங்களா. 9 - 4 5 சி போர்டு. அடுத்து இந்த 9 ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 4 + 9 ஏ போர்டு 9. 4 + 5 ஏ போர்டு 9. ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான். ஆனால் ஸ்ட்ரைட்டாக நடுவில் பாஸ் ஆச்சுனால டபுள்ஸ் இறங்குறதுக்கு வாய்ப்பாகி போயிடுச்சு. இவங்க நாளைக்கு என்ன கொடுக்குறாங்க, அதுலேருந்து நம்ம என்ன நம்பர் எடுக்கணும், எப்படி எடுக்கணும். இவங்க 13ஆம் தேதிக்கு கொடுத்துருக்குற நம்பர் 872. உங்கள் கண்ணில் அதாவது பார்த்தோன்னே என்னென்ன நம்பர் தெரியுது அப்படி பழகிட்டோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த 2 போர்டில் மைனஸ் போட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைனா ப்ளஸ் போட்டு வைக்கலாம். ஒரு சில நேரம் +2 +2 -2 போட்டு வைக்கலாம். சரிங்களா. அப்படி அந்த அடிப்படையில் இங்கே 7 - 2 சி திருப்பி 5 நாளைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி மட்டும் எப்படி வருது அப்படின்னா, 2 இறங்கலாம், 7 + 2 9 இறங்கலாம், 7 - 2 5 இறங்கலாம். சரிங்களா. இதில் +2 போட்டு 4 இறங்கலாம். இதுதான் சி ஃபார்முலா. இந்த சி ஃபார்முலா படி பார்க்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா, நம்ம கால்குலேஷனில் மீண்டும் 5 தான் வருது. சரிங்களா. அடுத்து இந்த 3 போர்டில் ஒரு போர்டு உள்ளே கண்டிப்பாக இருக்கணும். 8 7 2 3 நம்பரில் ஒரு நம்பரு ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ண மாதிரி நாளைக்கு ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ரிவர்ஸில் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 8 சென்ட்ரல் போர்டில் எடுக்கிறோம். சி போர்டு 5ன்னு எடுத்துட்டோம். பி போர்டு 8 எடுக்கிறோம். சரிங்களா. அப்போ ஏ போர்டு என்ன, அதே ஃபார்முலா அதே கால்குலேஷனு. 7 + 8 5. சி போர்டு 5, ஏ போர்டு 5, பி போர்டு 8. ஒரு நம்பர் உள்ளே இருக்குது. கால்குலேஷன் படி ஏபிசி 5 8 5 டபுள்ஸ் நாளைக்கும் இறங்க போகுது அப்படிங்கிற கான்செப்டில் இந்த கெஸ்ஸிங் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி கெஸ்ஸிங் எடுத்து பழங்க, உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். ஏபிசி கால்குலேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நம்பர் தான், 585. ஒருவேளை இன்றைக்கி மாதிரி இங்கே 8 + 2 இல்லாட்டி 8 - 2 6 அல்லது 0 அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னுடைய கால்குலேஷன் 5 8 5. தொடர்ந்து நினைவுகள் நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.